ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஒரு கிளியின் உடலில் அரக்கனின் உயிரை கொல்லும் கதை போன்று மகாபாரதத்தில் நடந்த சம்பவம் இது. யுதிஷ்டனின் ஆட்சிக்கு பிறகு அபிமன்யுவின் மகனான பரீட்சித் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தான். அவன் ஒருமுறை காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற போது சமீகர் என்ற முனிவரின் தவத்தை கலைக்க முயன்று இறுதியில் அவரது தோளில் இறந்து போன ஒரு பாம்பை போட்டுவிட்டு சென்று விட்டான். இதனால் கோபமடைந்த சமீகரின் மகனான சிருங்கி முனிவர் பரீட்சித் மன்னன் 7 நாட்களில் பாம்பு தீண்டி இறப்பான் என சாபம் விடுகிறார். இதனை அறிந்த மன்னன் சாபத்திலிருந்து தப்பிக்க சமுத்திரத்தின் மத்தியில் உயரமான ஒரு தூணின் மீது கூடாரம் அமைத்து யாரும் நெருங்காதபடி தன்னை சுற்றி பாதுகாப்புக்கு காவலர்களை நிறுத்தினார். 6 நாட்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்த மன்னன் 7வது நாள் முடிவுறும் தருவாயில் தன் பசிக்காக ஒரு பழத்தை சாப்பிடுவதற்கு உரித்த போது அதில் புழுவாக இருந்த தட்சகன் எனும் நாகம் தீண்டி பரீட்சித் மன்னன் உயிர் துறக்கின்றான்.